எஸ், வீடு, ஸ்கூல்ஸ், ஹோட்டல்ஸ், ஸ்டோர் ரூம் இங்கெல்லாம் பார்ட்டிஷன் வால் கட்டணும்னாலும் இப்போ பில்டிங் போனஸோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ் Renocon Rapid Wall Panels. இணைத்துக் கொள்ளக்கூடிய தங்களுடைய கருத்துக்களை எங்களிடம் பகிர்ந்து கொள்கிறார்கள். மக்களை தேடி சென்று அவர்களுடைய கருத்துக்களை கேட்டு அறிந்து தேர்தல் அறிக்கையை எழுதுவதுதான் தொடர்ந்து திராவிட முன்னேற்ற கழகத்தின் தேர்தல் அறிக்கை தயாரிக்கக்கூடிய வழியாக இருந்திருக்கிறது. அந்த வழியிலே நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் எங்களை மக்களை தேடி சென்று அவர்களை சந்தித்து அவர்களது தேர்தல் அறிக்கையாக இந்த தேர்தல் அறிக்கை இருக்க வேண்டும் என்று எங்களுக்கெல்லாம் பணித்திருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் உங்கள் கனவை சொல்லுங்கள் என்ற ஒரு திட்டத்தையும் சமீபத்திலே நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் அறிமுகப்படுத்தியிருக்கிறார்கள். அதன் தொடர்ச்சியாகத்தான் இந்த தேர்தல் அறிக்கையும் உங்களுடைய கருத்துக்களை உள்ளடக்கியதாக, நீங்கள் எதை எதிர்பார்க்கிறீர்களோ, மக்கள் எதை எதிர்பார்க்கிறார்களோ அதை உள்ளடக்கிய ஒன்றாக இந்த தேர்தல் அறிக்கை நிச்சயமாக வெளிவரும். அதே நேரத்திலே தமிழ்நாட்டு முன்னேற்றத்திற்காக நம்முடைய அடையாளங்களை எல்லாம் மதிக்கக்கூடிய, பாதுகாக்கக்கூடிய, உரிமைகளுக்காக பேசக்கூடிய ஒரு தேர்தல் அறிக்கையாகவும் அது நிச்சயமாக இருக்கும். Ma'am, I would like to ask in English. Can I take it later, ma'am? If you could finish. No, you can. If they want to ask in Tamil. சரி. ஆமா. இல்லைங்க, நிச்சயமாக தொடர்ந்து அதற்காக அதை வலியுறுத்துவோம். வரக்கூடிய நாடாளுமன்ற கூட்டத்தொடரிலும் அதற்காக திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பிலே நிச்சயமாக குரல் எழுப்புவோம். உங்களுக்கு நன்றாக தெரியும், முதலமைச்சர் அவர்கள் he does not take a no for a no. மேடம், மின்கட்டண உயர்வால, அதாவது சிறு குறு தொழிற்சாலைகள் மின்கட்டண உயர்வால பாதிக்கப்படுதுன்னு சொல்லி ஏற்கனவே அவங்க கேட்டுக்கிட்டே இருக்காங்க நம்மகிட்ட. ஆனா அந்த மின்கட்டண உயர்வு இன்னும் குறைக்கப்படலை. இல்லைங்க, நிறைய இதுல இருக்கக்கூடிய பல பிரச்சனைகள், அங்க இருக்கக்கூடிய தொழில் முனைவோர்களுக்கு நல்லா தெரியும். அது எங்கிருந்து தொடங்கியது அப்படின்னு. சென்ற அதிமுக ஆட்சியில அவங்க போட்ட ஒரு கையெழுத்துல தொடங்கிய பல பிரச்சனைகளை நாங்கள் நிச்சயமாக சரி செய்ய எல்லா முயற்சிகளையும் எடுத்துக் கொண்டிருக்கிறோம். முதலமைச்சர் அவர்கள் சரி செய்து ஒசூர் மாநகராட்சியில கிட்டத்தட்ட 23 கோடி ரூபாய் குப்பை வரி நிலுவையில் இருக்கு. இப்ப யாராவது சொத்து வரி கட்டணும்னா குப்பை வரியில தான் முதல்ல கழியுது. ஆனா நம்ம அமைச்சர் நேரு அவர்கள் வந்து குப்பை வரியை தள்ளுபடி செய்யணும்னு சொல்லியிருக்காங்க. முதல்வர் கவனத்துக்கு கொண்டு செல்வதா சொல்லியிருக்காங்க. இந்த பிரச்சனை பெருசா போயிட்டே இருக்குது. முதல்வர் கவனத்திற்கு எடுத்து செல்லப்பட்டிருக்கிறது. விரைவிலே உங்களுக்கு ஒரு தீர்வு எங்களுடைய தேர்தல் அறிக்கை வெளிவரதுக்காக காத்திருப்பாங்க. இங்க பல முறை வந்து அது ஜெராக்ஸ் காப்பியா இருக்குன்னு எல்லாரும் சொல்ல ஆரம்பிச்ச உடனே முன்கூட்டியே பிஎம் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஒரு சில விஷயங்களை சொல்லியிருக்காங்க. அதுல பெண்களுக்காக 2 சக்கர வாகனம் கொடுக்குறேன்னு சொன்னாங்க. அவங்களுக்கு நினைவு இருக்கா இல்லையான்னு தெரியல. நான் நினைவுபடுத்த விரும்புகிறேன். அவங்க ஆட்சி காலத்தில் இருக்கும்போது 2018 அறிவித்து அப்புறம் அவங்க கிடக்க போட்ட பிரதமரையே அழைத்து வந்து லான்ச் பண்ண ஒரு திட்டம் தான் அது. மறுபடியும் தேர்தல் அறிக்கையில கொடுக்குறாங்க. அவர் ஒருவேளை மறந்துட்டா அதை நான் அவருக்கு நினைவுபடுத்தணும். கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் மாம்பழங்கள் அதிகமாக விளையக்கூடிய மாவட்டம். இந்த மாவட்டத்தில் நீங்க வந்து நீங்க சொல்லக்கூடிய கருத்துக்கள் எல்லாம் டிஎன் மேனிஃபெஸ்டோ ஏஐன்னு ஒரு போர்ட்டல் இருக்கு. பிரஸ்ல இருக்கவங்களுக்கும் அது வந்து ஆக்சசிபிள் தான். நீங்க அந்த வந்து கருத்துக்களை தெரிவிக்கலாம். பல விவசாயிகளை சந்திச்சு அவங்களுடைய கோரிக்கைகளை தெரிவிக்கலாம். இது எல்லாமே நிச்சயமாக தேர்தல் அறிக்கையிலே கணக்கிலே எடுத்துக்கொள்ளப்படும். இல்லைங்க, நம்ம நீங்க சொல்றீங்க என்னங்க இல்ல ஏன் கதாநாயகி யார் கூட தேர்தல் அறிக்கை விரைவில் வரும். நாங்க இப்பதான் இன்னைக்குதான் இதை தொடங்கி இருக்கோம். இன்னும் நிறைய மாவட்டங்களுக்கு சென்று மக்களை சந்திக்க வேண்டியிருக்கிறது. நிச்சயமாக விரைவில் செய்வோம். அதிமுக
சார்பில் வந்து 5 தேர்தல் வாக்குறுதிகளை வந்து எடப்பாடி பழனிசாமி வந்து அறிவிச்சாரு. பாத்தீங்கன்னா அதுல வந்து இப்போ இல்லைங்க, அதுதான் நான் ஒன்னே ஒரு உதாரணம் சொல்றேன். முன்னாடி அறிவிச்ச அவங்களுடைய திட்டத்தையே மறுமுறை அறிவித்திருக்கிறார் இல்லையா? இப்போ அதுல வந்து பாத்தீங்கன்னா 2000 ரூபாய் கோவிலுக்கு வந்து சஸ்பெண்ட் சொல்லியிருக்காங்க. இதுல வந்து நம்ம கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய இல்ல, எங்களுடைய முதலமைச்சர் தளபதி அவர்கள் மகளிர் உரிமை திட்டம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இட் இஸ் எம்பவரிங் உமன். நீங்க மறுபடியும் குலவிளக்கு அது இதுன்னு கொண்டு போய் இது பெண்களை வந்து எங்க கொண்டு போய் நிறுத்துதுன்னு நீங்களே தெளிவா தெரிஞ்சுக்கலாம். இப்போ கேபி முனுசாமி அவர்கள் வந்து என்ன சொல்றாங்கன்னா, அதிமுகவினர் வந்து வருவாயை ஈட்டக்கூடிய திறன் படைத்தவர்கள். என்னங்க? வருவாயை ஈட்டக்கூடிய திறன் படைத்தவர்கள் அதிமுகவினர். அதனால இந்த திட்டத்துல 2000 ரூபாய் கொடுக்கறது வந்து சாத்தியம் அப்படின்னு சொல்லி பேசியிருக்காங்க. யாருடைய வருவாயங்க? அதிமுக ஆட்சிக்கு வந்தாலும் இல்ல, யாருடைய வருவாயன்னு தெளிவா சொன்னாங்கன்னா பதில் சொல்ல முடியும்.